हेलो हेलो आज காஞ்சிகள் காமாட்சி
உங்களுக்காக கைத்தட்ட சொல்றேன். அண்ணே பாடும்போது மட்டும் கோச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கைதட்டுவதற்குள்ளாக நிறைய நன்மைகள் இருக்கு. கைதட்டுவதன் மூலமாக மனம் என்பது மகிழ்ச்சி பெறுகிறதாம், மனம் என்பது அமைதி பெறுகிறதாம், மூளைக்கு ஓடக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சீராக ஓடக்கூடிய தன்மை பெறுகிறதாம். அது மட்டும் கிடையாதுங்க. காய்ச்சல், சளி, தலைவலி அப்படின்னா எல்லாருமே மருத்துவமனைக்கு போறோம் இல்லையா? உதாரணமாக காய்ச்சல்னு போறோம்னு வச்சுங்களேன், முதல்ல என்ன பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க? தெர்மாமீட்டரை வச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதிகப்படியான காய்ச்சல் இருந்தது அப்படின்னா முதற்கட்டமா என்ன பரிசோதனை? ரத்த பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க. எதற்காக இந்த ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு இது நாள் வரைக்கும் நம்மள யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது முதலில் கலக்கக்கூடியது ரத்தத்திலேயே சிறுநீரிலே தான் முதல்ல கலக்குமா. அப்ப நம்ம கை தட்டுவதன் மூலமாக மனித உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் கலந்திருந்தால் அது கலந்து கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறுமா. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இப்ப சிறுவர்கள்ல இருந்து முதியவர்கள் வரை இப்ப எல்லாருமே பிரபலமான ஒரு நோய் ஆயிடுச்சு. சர்க்கரை நோயின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? தமிழ்ல சொன்னா இப்ப யாருக்குமே புரிவதே கிடையாது. சுகர்னு சொல்றாங்க இல்லையா? சுகர்னா என்ன? நம்ம மனித உடல்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப மனித உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்துல இன்சுலின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரத்தன்மை இருக்குமா. அது நடுநிலையாக இல்லாமல் அதிகரிப்பதும் குறைவதும் தான் இந்த சர்க்கரை நோய்க்கான காரணமா. அப்ப நம்ம கை தட்டுவதன் மூலமாக அழுத்தமாகப்பட்டது ரத்தத்துல கொடுக்கப்பட்டு இன்சுலினுடைய தன்மையாகப்பட்டது நடுநிலையாக வச்சிருக்கக்கூடிய தன்மை பெறுதான். சர்க்கரை நோயை இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இந்த கை தட்டுவதன் மூலமாக அமையுது அப்படின்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் திருவிழாவை அமைத்து முளைப்பாரியை நடுவில் வச்சு கும்மி அடிக்கக்கூடிய பழக்கத்தை எதற்காக கொண்டு வந்தாங்க? உடலுக்கு ஆரோக்கியம், மனித உடலுக்கு ஆரோக்கியம் என்ற வகையில நம்ம முன்னோர்களையும் மறந்துட்டோம், முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன பழக்க வழக்கத்தையும் மறந்துட்டோம். அதனாலதான் புதுமையான நோய்களுக்கான காரணமே. அதனால எங்களுக்காக இடையிலானும் உங்களுடைய உடல் நலத்திற்காக மீண்டும் ஒரு முறை நல்ல கைதட்டுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, முதல்ல சத்தம் என்பது ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்ப கை தட்டுவதற்குள்ளாக எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சத்தம் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. பரவாயில்ல. வணக்கம். தெய்வீகமான இந்த திருச்சபைக்கு ஸ்ரீ வள்ளி என்ற கதாபாத்திரத்தை ஏற்றளிக்கும் திண்டுக்கல் காயத்ரியின் அன்பு பணிவும் கலந்த வணக்கம். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்சி உலகி ஈன்ற பொழுதில் பெருத்து வங்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்ற தத்துவங்களை அறிந்து அதன்படி நடந்து மாதா பிதா குரு தெய்வம் அவர்களின் அருளாசி பெற்று எழுக்கிரைத்தனில் வாய்க்கால் வழியோடி புள்ளுக்கும் ஆகாங்கே பொசிமாம் தொல் உலகில் நல்லார் உலரில் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற அவ்வையின் பொன் மொழியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள்லாம் எங்க வீட்டிலேயே இருக்காங்களா? உழைப்பு நிறைய வேலையா? பரவாயில்ல. தாய்மார்கள், விழா கமிட்டியாளர்கள் மற்றும் அனைத்து நாடக கலா ரசிகர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கம். நமது நாடும் நாட்டு மக்களும் ஊர் மக்களும் 16 செல்வங்களாகிய புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நல்லூர், நுகர்ச்சி, அறிவு, அழகு, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என்று சொல்லப்படக்கூடிய 16 செல்வங்கள் பெற்ற பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக என் குலக்கடவுளாகப்பட்ட முருகப்பெருமானை வணங்க வேண்டும். செந்தூர் முருகனே, மயோன் மருமகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவை நான் என்று அந்த அருணகிரியார் திருப்புகழ் பாடுவது போன்று அந்த செந்தூர் முருகனை வணங்குறதுக்கு முன்பாக ஏன் எல்லாரும் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறீங்களே? என்ன காரணம்? ஏன்னா இவ்வளவு வரி பணத்தை போட்டு உங்களுடைய உழைப்பை போட்டு நாடகத்தை வச்சுட்டு இவ்வளவு சோகமாக பாருங்க படுத்து தூங்குறீங்க. இவ்வளவு நேரம் நகைச்சுவை நடிகர்கள் வந்து பார்த்தப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா நல்ல சத்தம்லாம் நல்ல நீங்க சிரிக்கிற சத்தம்லாம் உள்ள கேட்டுச்சு. இப்ப ரொம்ப அமைதியா எல்லாம் படுத்துக்கிட்டீங்களா? என்ன காரணம்? முதல்ல எந்திரிங்க, எந்திரிங்க, என்னைய பொறுத்து எழுப்பி விடுங்க உங்களுக்கு. அப்படின்னா இதுவே ஆடல் பாடல் நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல வச்சிருக்கீங்களா? என்னைய பொறுத்தளவுக்கு வருமானம் வாங்குற நானும் பேசுவேன், வருமானம் கொடுக்குற நீங்களும் பேசணும். நமக்குள்ள ஒரு பரஸ்பரம் இருந்தாதான் நான் கற்ற கல்வியை முழுமையாக கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்க முடியும். நம்ம ஊர்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சிருக்கீங்களா? வச்சது இல்லையா? வச்சிருக்கீங்க. பா, எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? எத்தனை லட்சம்? 2. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம்? பரவாயில்லையே. எத்தனை மணி நேரம் நிகழ்ச்சி நடந்தது? 3 மணி நேரம். பாத்தீங்களா, 3 மணி நேரம் ஆடலும் பாடல் நிகழ்ச்சிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பார்த்திருக்கிறீங்களே. அப்படி அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சிரிப்பை தவிர வேற எந்த ஒரு கருத்துமே வரல இல்லையா? அதே எல்லாருமே நல்லா சிந்திக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இந்த கருத்தை சொல்றேன். ஏன் அப்படின்னா, மாசம் 10,000 ரூபாய் வச்சாலும் எல்லாரும் நல்லா தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். மாசம் 10,000 ரூபாய் வச்சாலும் 1 லட்சம் ரூபாயை சம்பாதிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மாத காலங்கள், ஒரு வருடத்தை தாண்டி ஓடணும். அப்படி ஓடினாலும் 1 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியாது இல்லையா? அப்படி நீங்க ஓடி கஷ்டப்பட்டு காட்டிலையும் மேட்டிலையும் சம்பாதிச்ச காசை கொண்டு போய் அரை குறை ஆடை அணிந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோமே லட்சக்கணக்கில் கொடுத்து, நமக்கு கொஞ்சமாவது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படலையா? உங்களுக்குள்ள
நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய இளம் தலைமுறைகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா 3 மணி நேரம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அள்ளி கொடுக்குறீங்க லட்சக்கணக்கில். அதே மாதிரி பாருங்களேன், நம்ம நாடக கலையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பாட்டு கச்சேரி பாருங்க, அவங்களுடைய தொழில் நேரமும் 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம். ஆனா அவங்க வாங்கக்கூடிய வருமானமும் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. ஆனா பாவப்பட்ட கலை இருக்குன்னா அது எது தெரியுமா? நல்ல தம்பி அண்ணன்கள் நல்லா நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க, செல்ல பார்க்காதீங்க, நீங்க கவனிங்க. இப்ப பாவப்பட்ட கலை இருக்குன்னா அது எந்த கலை தெரியுங்களா? நம்முடைய நாடக கலை மட்டும்தான். பாவப்பட்ட ஜீவன்கள் இருக்குன்னா அது யாரு தெரியுங்களா? யாரு சொல்லுங்க பாப்போம். நாடக கலைஞர்கள், வேற யாரும் இல்ல, நாடக கலைஞர்கள் நாங்க தான். இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலை 6 மணி வரைக்கும் நடத்தக்கூடிய ஒரே கலை நம்முடைய நாடக கலை மட்டும்தான். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன கலை எது அப்படி கேட்டீங்கன்னா இந்த நாடக கலை மட்டும்தான். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும்னு பாடக்கூடிய கலை எது? இந்த நாடக கலை மட்டும்தான். அது மட்டும் கிடையாதுங்க, ஆயக்கலைகள் 64 இருக்கு. என்னென்ன? அக்கறை இலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதிநூல், ஜோதிடம், தர்மசாஸ்திரம், யோகம், மந்திரம், சகுனம், சிற்பம், வைத்தியம், உருவசாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரப்பாண்டம், நாடகம், நிருத்தம், சத்தபிரமம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், மகிந்திர பரிச்சை, கனக பரிச்சை, ரத பரிச்சை, அஸ்வ பரிச்சை, ரத்தின பரிச்சை, பூ பரிச்சை, சங்கிரம் இலக்கணம், மல்யுத்தம், ஆகர்ஷணம், உச்சாரணம், வித்துவேசனம், மதன சாஸ்திரம், ரசவாதம், காந்தர்வாதம், பைப்பளவாதம், தாதுவாதம், கெழுத்துகவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பிரயோக பிரவேசம், அதிர்ச்சியம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னிஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயுஸ்தம்பம், கண்ணசந்தம், கட்கசந்தம், அவத்தை பிரயோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயக்கலைகள் 64 இருக்கு. இந்த 64 கலைகளுமே முதன்மையான கலை எது அப்படி கேட்டீங்கன்னா நம்முடைய நாடக கலை மட்டும்தான். அதனால இந்த நாடக கலையை நீங்களா மதிக்கணும், நாடக கலைஞர்களை நீங்களா மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அந்த திருச்செந்தூர் முருகனை திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். அந்த முக்கணியை சொல்வாருக்கு ஒரு திங்களிகை என்று அந்த அபிராமி பட்டர் போற்றுவது போன்று அந்த கற்பூர நாயகி வணங்க வேண்டும். அதற்கு முன்பாக
முன்பாக பரபரப்பாக பறந்து செல்வாரும் சுறுசுறுப்பாக தொடர்ந்து செல்வரும் மதுவும் மங்கை என மயங்கி நிற்பாரும் மாளிகை எழுப்ப மனம் துடிப்பாரும் மண்குடில் விளக்கில் வாழும் மனிதர்களும் ஐயா பசின அலரும் மாற்றுத்தினார்களும் வெயில் கருதாது வேலை செய்யும் விவசாயிகளும் இந்த பரந்த உலகின் பங்குதாரர்கள். அப்படிப்பட்ட இந்த பரந்த உலகின் பங்குதாரராக இருக்கக்கூடிய நம்மை அந்த கற்பூர நாயகி காத்துள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பங்காளிகள் தான். இந்த பங்காளிகள் அனைவரையுமே அந்த கற்பூர நாயகி, அந்த முத்தாளம்மன், அந்த மாரியம்மன் எப்படியெல்லாம் காத்துள்ள வேண்டும் என்றால் வரமளித்து உலகையெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. தேனினிலே எங்கெங்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமது உண்பதமே நெஞ்சமிலே கொண்டு. தேனினிலே எங்கெங்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமது உண்பதமே நெஞ்சமிலே கொண்டு. போரும் வரலாமும் தந்திடுவாய் என்று, போரும் வரலாமும் தந்திடுவாய் என்று. கூடுதம்மா அன்பத்திரு கூட்டமையாகி, கூடுதம்மா அன்பத்திரு கூட்டமையாகி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. திருச்சாப்பை அணிந்து வந்தாய் மனமும் மகிழுதான், தீராதே நோய்களையும் தீர்த்து வைக்கிறான். திருச்சாப்பை அணிந்து வந்தாய் மனமும் மகிழுதான், தீராதே நோய்களையும் தீர்த்து வைக்கிறான். பருவோட்டம் ஆனாலே வளமும் பெருகுதான், மாநிலெல்லாம் வளம் பெருகுதான். பருவோட்டம் ஆனாலே வளமும் பெருகுதான். உன்னை வாழ்த்துகின்ற மனதில் இன்பம் பெருகுதான், உன்னை வாழ்த்துகின்ற மனதில் இன்பம் பெருகுதான். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. யாரா இந்த பொண்ணு வந்து பாடுறாங்க பேசுறாங்க யாருன்னே தெரியல அப்பா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நல்லதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம், அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா கெடுதலை செய்யறதுக்கு ஒரு நிமிடம் கூட யோசிப்பதே கிடையாது. என்ன காரணம்னு எனக்கே தெரியல. நல்லா கை தட்டுங்க பாப்போம். அங்க ஒரு 4-5 பேர் கை தட்டுறாங்க, அதை பின்தொடர்ந்து தட்டலாமா? கை இவ்வளவு தூரம் வருது, அதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஏன் நல்லது செய்யறதுக்கு தயவு செய்து யோசிக்கவே வேண்டாம். யாரெல்லாம் இந்த பொண்ணு வந்து பாடுறாங்க பேசுறாங்க யாருனே தெரியலையே அப்படின்னு நம்மளை பார்த்து யாருமே கேள்வி கேட்கவே கூடாது. என் பெயர் வள்ளி, தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் நங்கி மோகினி. எனக்கு உடன்பிறவாத 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பாருங்களேன் ஒரு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்கிறோமா ஐயா? பிரச்சனையே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம். யாருமே இருக்க முடியாது. ஏன்னா பிறப்பே பிரச்சனைகள் இருந்து தான் தொடங்குது. அப்ப பிரச்சனை இல்லாத மனிதர்கள் எங்கேயுமே இருக்க முடியாது. என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பாருங்க ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த 7 பிள்ளைகளுமே இப்படி ஆண் பிள்ளைகளாக போயிருச்சே, நம்மளுடைய முதுமை காலத்தில் ஒரு பெண் பிள்ளை கூட இல்லையே, நம்மை தோள் கொடுத்து தாங்கி பிடிப்பதற்கு ஒரு பெண் பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்படி வருத்தப்படும் சமயத்தில் வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் என்னை கண்டெடுத்து வள்ளி என நாமமிட்டு செல்லமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார்கள். அதை கூறுவதற்காக அனைவருமே காத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே காத்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்த வேலையை செய்யணுமா இல்லையா? ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரம் நான் பேசணும்னு முதல்ல என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு
விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் எப்படி 10 மாசம் பத்தியம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு இரவுமே பிரசவம் மாதிரி தான். நான் கற்ற கல்வியை மக்களிடம் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் மேடை ஏறி இந்த நடுராத்திரி அரிதாரம் பூசி நிற்கக்கூடிய ஒரே காரணமே அதுதான். இறைவனுடைய அருளால எல்லா செல்வமே என்கிட்ட இருந்தாலும் இந்த நடுராத்திரி ஏன் அவங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத பல நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்ற வகையில தான். வாங்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமா உழைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். உழைக்க நான் தயாரா இருக்கேன். கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? நன்றி நன்றி நன்றி. இங்கு சிறந்த முறையில் வள்ளி நாயக நடிக்கும் திண்டுக்கல் கவிஞர் காயத்ரி அவர்களுக்கு உற்சவராக மலர் மாலை சுற்றி பொன்னாடி பொருத்தப்படுகின்றது. ஜோர கை தட்டுக்கினேன். திண்டுக்கல்ல இருந்து போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு நாடக அமைப்பாளர். ஒரு ஐயப்பன் பாட்டு பாடுங்க. ஏன் எல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கீங்களே? நிச்சயமா பாடுறேன். நிச்சயமா கேட்ட நண்பருக்காக நிச்சயமா பாடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவிஞர் கண்ணதாசனை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, தத்துவ பாடல்கள் எடுத்துட்டாலே நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக வருவது கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான். அவ்வளவு பெரிய ஞானி. வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு ஞானியாலேயே வாழ்க்கையை முறையாக வாழ முடியல அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயம். நம்ம கூட எல்லாம் ஒரு 4 நண்பர்கள் இருப்பாங்க. தம்பிங்களா நல்லா கவனிங்க. நம்ம கூட எல்லாம் ஒரு 4 நண்பர்கள் இருப்பாங்க. தயவு செய்து அவங்க அறிவுரை மட்டும் வாழ்க்கையில கேட்கவே கேட்காதீங்க. துளி அளவு கூட வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. கவிஞர் கண்ணதாசனோட ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்க ஐயா. அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? கவிஞர் கண்ணதாசா நல்ல தத்துவ பாடல்களை எழுதிட்டு இருக்க, இப்ப வரைக்கும் லட்சக்கணக்கில் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். இந்த பணத்தை நான் போட்டு ஒரு படத்தை எடு, அது ஒரே நாள்ல ஓகோன்னு ஓடும், நீ ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிரலாம்னு அறிவுரை சொல்றாங்க. கேட்கலாமா? அதனால நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள். என்ன சொல்லி வைத்தார்கள்? தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டா தெரிஞ்ச தொழிலை பரவாயில்லையே. நிறைய பேர் படிச்சவங்க எல்லாம் கீழே உட்காந்து என்னை மேடை ஏற்றி அழகு பாக்குறீங்க அப்படிதானே? அப்ப கொஞ்சம் பார்த்து சுதாரிப்பா தான் பேசணும் நீங்க. அப்ப பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்ததற்கு இணங்க கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்றாரு? தான் வைத்திருந்த பொண்ணு, பொருள், வீடு, மனைவியுடைய நகைகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தினுடைய பெயர் என்ன தெரியுங்களா? கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்தார். மனுஷன் அதோட கவலையா போயிட்டாரு. இருந்த பொண்ணு, பொருள், வீடு எல்லாம் அதோட போயிடுச்சு. வாங்குற வருமானம் கடனை அடைப்பதற்கே போதுமானதாக இல்ல. மனைவி என்ன சொல்றாங்க? எங்க திருவிழா பண்டிகை அதுமா நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு துணி கூட எடுத்து கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக நீங்க வாழ்ந்தவங்க, உங்க கூட பிறந்த அண்ணன் கிட்ட போய் ஏதாவது காசு பணம் இருந்தா உதவிக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கு நம்பிக்கை, கூட பிறந்த அண்ணன் தானே உதவி செய்யாம போயிருவாரா அப்படின்ற நம்பிக்கையில போறாரு. ஆனா கவிஞர் கண்ணதாசனுக்கு கிடைத்தது பணம் கிடையாது, ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் வந்தது. நமக்கெல்லாம் கோபம் வந்தா என்ன தம்பி எடுப்போம் கையில? கத்தி, கடப்பாரு, மஞ்சட்டி, கொரடு என்ன பக்கத்துல இருக்க எடுக்க வேண்டியது. வன்முறை கூடவே கூடாது. கத்தியை தீட்டுவதை விட புத்தியை தீட்டு அப்படின்னு இருக்காங்க. கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது அப்படின்னு இருக்காங்க. அறிவாளை வச்சு சண்டை போடுவதை விட அறிவால் சண்டை போடுவதை சிறந்த மனிதன் அப்படின்னு இருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் வரும் வேளையில் எழுதுகோலை எடுத்தார். அப்போது கிடைத்ததுதான் இந்த பாடல்கள் அனைத்துமே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது அர்த்தம் என்னடா காசில்லாதவன் சொல்வது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது அர்த்தம் என்னடா காசில்லாதவன் சொல்வது. பணம் வண்டியிலே கொடுக்குப்பையிலே இதை புரிந்து நடந்து கொள்ளாதவன் மனிதனிலே, இதை புரிந்து நடந்து கொள்ளாதவன் மனிதனிலே. பணம் வண்டியிலே கொடுக்குப்பையிலே காசே தான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பண்ணனே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே தேட போது வருவதோ, நீ போகும் போது சொல்வதோ. காசே தான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. அப்படின்னு இத்தனை தத்துவ பாடல்களையும் அப்போது காசு இல்லாத நேரத்தில் தான் அவருக்கு தோன்றியது. இதுல இருந்து நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயமே கிடையாது. அந்த பணத்தை எப்படி வாழ்க்கையில் பயனுள்ள வகையில் பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த முறையெல்லாம் தயவு செய்து அந்த ஆடல் பாடுற நிகழ்ச்சியெல்லாம் வச்சு சமூகத்தை சீரழிக்காம நல்ல இந்த மாதிரி ஒரு நாடகத்தை வச்சீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 நாடகம் கூட நீங்க விடிய விடிய உட்காந்து நல்ல கருத்துக்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க ஐயப்பன் சுவாமியினுடைய பாடல். ஏன் அப்படின்னா கார்த்திகை மாதம்னு எடுத்துக்கிட்டாலே யாருக்கு உகந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயப்ப சுவாமிக்கு தான். அவருடைய அவதார நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்ற வகையில தான். ஆணவம் மிக்க மகிழ்ச்சி என்ற அரக்கியை அழிப்பதற்காகவே பிறப்பெடுத்த ஒரு மகான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயன் ஐயப்ப சுவாமி மட்டும்தான். இப்ப பாருங்க, ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டவங்க எல்லாம் இருப்பீங்க, குடும்பத்துல இருப்பாங்க இல்லையா? இப்ப ஐயப்பன் கோவிலுக்கு 41 நாள் விரதம் இருந்து கோவிலுக்கு செல்லும் போது வீட்டுல ஒரு தேங்காய் உடைப்பாங்க இல்லையா? வீட்டுல ஒரு தேங்காய் உடைத்ததுக்கு அப்புறமா தான் போவாங்க. அதே மாதிரி திரும்ப அங்க இருந்து திரும்ப வரும்போது, சபரிமலையில இருந்து திரும்ப வரும்பொழுதும் வீட்டுல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் உள்ள போவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பன் சுவாமியினுடைய காவல் தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பண சுவாமி. இங்க நிக்கிறாரு பாருங்க, காவல் தெய்வம் கருப்பண சுவாமி தான். அந்த கருப்பண சுவாமிக்கு தெரியப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா, என்னுடைய பக்தனாகப்பட்டவர்கள் என்னை பார்க்க வரும்போது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை, குடும்பத்தை நீ காவல் இருந்து அந்த குடும்பத்திற்கு காவல் இருந்து காக்கணும் அப்படின்ற வகையில ஒரு தேங்காவை உடைக்கணும் அப்படின்றது நியதி, நிபந்தனை. அந்த தேங்காயை உடைக்கும் போது காவல் தெய்வமாகப்பட்ட கருப்பண சுவாமி நம்மளுடைய வீட்டிற்குள் குடி புகுவார் என்பது ஐயன் ஐயப்ப சுவாமி வகுத்து வைத்த ஒரு உண்மை வரலாறு. இது ஒரு விஷயம் இருந்தாலும், அதே மாதிரி தீபம் ஏற்றிட்டு தான் கோவிலுக்கு போவோம். அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம வீட்டுல அதே தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அணைய விடாம அதே மாதிரி எரிய விட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கு ஒரு தத்துவமும் இருக்கு. அதே மாதிரி நம்ம சபரிமலையில ஐயப்பன் சுவாமி பயன்படுத்திய வாள் இன்றளவும் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? சபரிமலைக்கு யார் யார் போயிட்டு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். போயிட்டு வந்திருக்கீங்களா? போயிருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபரிமலைக்கு போகும்போது மகிழ்ச்சி என்ற அரக்கியை அளித்த களரி என்று சொல்லப்படக்கூடிய வாளை இன்னைக்கும் புத்தன் வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டுல இன்றளவும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதை பார்த்துட்டு ஐயன் ஐயப்ப சுவாமி தங்கி இருந்த வீட்டை நீங்க தான் பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி அழுதா நதியில நீராடிட்டு தான் சபரிமலைக்கு போவாங்க. அந்த அழுதா நதியினுடைய வரலாறு என்ன, அழுதா நதின்னு ஏன் பேரு, கல்லல் குன்றுன்னு ஏன் பேரு, குளிர்குன்று அப்படின்னு ஏன் பேரு, இப்படிதான் நிறைய விஷயங்கள் நாரதர் வரும்போது விவாதிக்கலாம். அதனால அந்த ஐயப்ப சுவாமி எப்படியாவது வணங்கணும். சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மணக்குது, என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது.
வந்த காரியத்தை எவ்வளவுதான் நம்ம வந்து பொதுப்பணிகளை செய்தாலும் எதற்காக வந்தோமோ அந்த காரியத்தை மறந்துடவே கூடாது. நான் எதற்காக வந்திருக்கிறேன்னு யாருக்காவது தெரியுங்களா? ஏன் அப்படின்னா காதல் உங்களுக்குலாம் வந்திருக்கா? அப்படின்னா நிறைய இளைஞர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களே தான் நல்லா விசாரிக்கணும். காதல்லாம் செஞ்சிருக்கிறீங்களா தம்பி? பரவாயில்ல, அதுல நிறைய பட்ட படிப்பெல்லாம் வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஏன்னா இளைஞர்களை மட்டும் திரும்பி பார்க்காதீங்க. காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயுமே வந்திருக்கும். அப்படிப்பட்ட காதல் என்றால் என்ன அப்படின்னா, காய் என்றால் காத்திருப்பு, தாய் என்றால் தவித்திருப்பு, இழ் என்றால் இல்லறத்தில் ஈடுபடுதல். உங்களுடைய வரிப்பணத்தையெல்லாம் போட்டு என்னை காதல் செய்வதற்காக கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல் புனிதமான காதலா இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த புனிதமான காதலுக்குரிய காதலன் எங்கதான் இருக்காரு? எங்கதான் இருக்காரு அப்படின்னா சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா அருணகிரிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இப்ப மலையின் மீது விழுந்து இறந்துடணும், அப்படி தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலையை நம்ம மாற்ற முடியும். ஆனா தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு மலை மேல இருந்து விழுந்துட்டார், அவர் யாருனாலையும் காப்பாற்ற முடியுமா? இப்படி நொடி பொழுதுல கீழே விழுந்து இறந்துடணும், இதுதான் உலக நியதி இல்லையா? ஆனா அருணகிரிநாதர் என்று சொல்லப்படக்கூடியவர் திருவண்ணாமலையிலிருந்து விழுந்து இறந்துடணும் அப்படின்னு போனவரை தன்னுடைய கைகளில் ஏந்தி தான் வைத்திருக்கக்கூடிய வேலினால் மூ என்ற எழுத்தையிட்டு, அருணா நீ முத்து முத்தாக பாட வேண்டுமடா என்று சொல்லி என்ன பாட வைத்தார்? முத்தை தருவத்தை திருநகையத்தி கிரைச்சத்தி சரவண முத்துக்கொரு போதும் முக்கட்பர மட்கச்சுருதியின் முன்பட்டது கற்பித்தமரர் முற்பட்டு அப்படின்னு திருப்புகளை பாட வைத்த பெருமையும் என்னுடைய காதலனுக்கே உரியது. இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கர்நாடகா மாநிலத்துல சொல்லட்டுமா இல்ல பாட்டை பாடிட்டு உள்ள போயிட்டுமா? அப்படின்னா பணம் கொடுத்து பாக்குறது நீங்க, உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி தொழில் செய்வதுதான் நல்ல தொழிலாளிக்கு அழகு. எதுக்கு நான் நிறைய பேசணும்? நீங்க எல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லம்மா எங்களுக்குலாம் வேண்டாமா, 2 பாட்டை பாடிட்டு உள்ள போங்கம்மா அப்படின்னா எளிமையான விஷயம். கேக்குறீங்களா? எல்லாம் தூங்குற மாதிரியே இருக்கு, உட்கார்ந்து தூங்கிட்டே இருக்கிற மாதிரில இருக்கு. இருந்த காசெல்லாம் நல்ல நகைச்சுவை நடிகர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தவங்களாம் படுத்து தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். இப்ப பாருங்க, கர்நாடகா மாநிலத்துல பாலதேவ கவிராயர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன பண்றாரு? தீராத வயிற்று வலியினால துடிக்கிறார். எந்த மருத்துவமே அவருக்கு வந்து கை கூடவே இல்லை. அவர் தீவிர முருக பக்தர். அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த தீராத வயிற்று வலியில இருக்கிறத விட எந்த கடல்லையாவது குளத்திலேயாவது விழுந்து இறந்துடணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு. அவர் யாருடைய பக்தர்? பரவாயில்லையே, முருக பக்தர். அவருடைய பெயர் என்ன? கர்நாடகா மாநிலத்திலிருந்து கிளம்பி வந்த அவருடைய பெயர் என்ன? நீங்க சொல்லுங்க. நீங்களே எனக்கு அன்பளிப்பு தர வேணாம், நான் உங்களுக்கு தரேன் அன்பளிப்பு. தெரியல, அப்ப சரியா கவனிக்கல, அப்படித்தானே? பாட்டுக்கு போயிடவா? நல்லா கவனிக்கணுமா இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பேசிட்டு இருக்கேன், எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி நான் கேள்வி கேட்பேன், கேள்விக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தலா 100 ரூபாய் அன்பளிப்பு நான் தரேன். உங்களுக்கு நல்லா கவனிக்கணும், சரிங்களா? பாலதேவ கவிராயர் என்று சொல்லப்படக்கூடிய நபர், அவர் என்ன பண்றாரு? கர்நாடகா மாநிலத்திலிருந்து கிளம்பி திருச்செந்தூர் கடல்ல விழுந்து இறந்துடணும் அப்படின்னு போறாரு. கடல்ல விழுந்து இறக்கணும்னு போகும்போது கந்த சஷ்டி விழா ஆகப்பட்டது ஆரம்பிக்குது. கடலுக்கு அருகில் அமர்ந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு பக்தியோடு கலந்த முக்தி பெறணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போது முருகப்பெருமான் கனவில் தோன்றி அவரை என்ன பாட வைத்தார் தெரியுங்களா? செவ்வாய் வெள்ளி என்று அனைவருடைய வீட்டிலுமே ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல். அது என்ன பாடல்? சஷ்டியை நோக்க சரவண பவனா என்னுடைய காதலுக்கு உரியது. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய காதலன் யாரு அப்படின்னா அந்த தீராத வயிற்று வலியில் துடித்த தீவிர முருக பக்தராக இருந்தாரே, அந்த இத்தனை லீலைகளுக்கும் காரணமாக சொந்தக்காரராக இருந்த அந்த அழகுக்கு உரியவன், அறிவுக்கு உரியவன், அன்புக்கு உரியவன் முருகப்பெருமான் தான் என்னுடைய காதலன். அவர் எப்படியெல்லாம் பாட்டுல சொல்லணும் அப்படின்னா, கண்ணனுக்காக காத்திருந்தாள் ராதை, அந்த சீதை வந்து ராமனுக்காக காத்திருந்தாள். நான் யாருக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா